காவல்துறையை சேர்ந்த அதிகாரிகளே கொல்லப்படுகிறார்கள். இதுக்கு மேல சட்டம் ஒழுங்கு இந்த தமிழ்நாட்டில் மோசமாகி கொண்டிருக்கிறது என்பதற்கு உதாரணம் தேவையில்லை. முதல்வர் 6 மாதம் கிடைத்து தேர்தலுக்கு பிறகு எல்லாம் சரியாகிவிடும். அது அவருடைய விமர்சனம். எல்லாம் எல்லாம் கத்திரிக்காய் முத்துனா கடைக்கு வந்துதான் அவனை எதா இருந்தாலும் தெரிஞ்சு போயிடும். நீங்க தகவலின் அடிப்படையில் சொல்ல எப்பொழுதுமே 3வது அணியோ 4வது அணியோ உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நான் யதார்த்தத்தை சொல்றேன். காங்கிரஸ்காரர்கள் காமராஜரையும் மறந்துட்டாங்க, காந்தியும் மறந்துட்டாங்க. அதனால அவங்களை பத்தி திமுகவுடைய ஒரு பி டீமா தான் செயல்பட்டு இருக்காங்க. அதனால அவர்களுக்கெல்லாம் பதில் சொல்லி உங்க நேரத்தையே வீணடிக்க விரும்புகிறேன்னு நினைக்கிறேன். தொடர்ச்சியா தமிழக அரசு மௌனம் காத்துட்டு காவல்துறை கட்டுப்பாட்டில் வச்சிருக்க முதலமைச்சர் துறையில இருக்கிறாரு. அந்த துறை என்ன நினைக்கிறீங்க? இல்ல, அதுல அவருடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்தியிருக்காரு. அதுல உண்மை நிலவரம் என்னன்னு தெரியாம நம்மளா அது வாய் பிடித்ததுன்னு பேசக்கூடாது. எப்படியும் அதுல உண்மை வெளிப்பட்டு விடும். வச்சிருக்காருங்க. அவர் குற்றச்சாட்டு வைத்துக் கொண்டே நாம திரு டேவிட்சன் மேல வச்சிருக்காரு. அவர் ஒரு நல்ல அதிகாரி. அம்மா அவர்கள் காலத்திலிருந்து நம்ம பார்த்திருக்கோம். அப்படி இருக்கிறப்ப அவர் மேல ஒரு குற்றச்சாட்டு வர்றப்ப அதோட உண்மைத்தன்மை தெரியாம நம்ம பேசக்கூடாதுன்னு நினைக்கிறேன். 2026 சட்டமன்ற தேர்தலில் அமமுக நிலைப்பாடு என்ன? எந்தெந்த தொகுதியிலெல்லாம் அமமுகவுக்கு வெற்றி வாய்ப்பு இருக்கோ அந்த தொகுதியிலெல்லாம் உறுதியாக எங்க கூட்டணியில நாங்கள் போட்டியிட்டு என்டிஏ கூட்டணி. டயா பூஸ்டர் சுகருடைய ரிமோட் கண்ட்ரோல் இனி உங்க கையில. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.